ஏனோ காலாண்டி எக்ஸாம்ல கதற விட்டவனா, அரையாண்டி எக்ஸாம்ல அலற விட்டவனா, இப்போ முழாண்டி எக்ஸாம் வருது, தமிழ கரைச்சு குடிச்சவனா, இங்கிலீஷ்ல அப்படியே ஊர்னவனானு, சமூக அறிவியல்ல அப்படியே ஆராய்ஞ்சு பார்த்தவன், மேக்ஸ்ல புலி நானா. நோ, எக்ஸாமுக்கு பயந்தவன் நான் இல்லன்னா. ஒரு எக்ஸாமுக்கு போன பையனா இப்படி பண்ணி வச்சிருக்காங்களே, நியாயமா? போயிட்டு நீ நல்லா படிக்கிற எக்ஸாம் போப்பான தாங்க முடியல, உயிரை போற மாதிரி இருக்கு. நான் என்ன பண்ண போறேன் தெரியல. தூசு ஊத்தவன் யாருன்னு தெரிஞ்சா உண்மையை கண்டுபிடிச்சலாம்ல. இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நார்மலாக தான் இருக்கு, நீங்க வீட்டுக்கு போகலாம். உள்ள டாக்டர் என்ன சொன்னாங்க? உள்ள டாக்டர் ஒண்ணும் இல்ல, கூட்டு போங்க அப்படிங்கிறாரு. என்ன அநியாயமா இருக்கு. நான் வீட்டுக்கு போக மாட்டேன், இவ்வளவு பெரிய சீரியஸா இருக்கிறேன். படிக்கிற டாக்டர் தான் உள்ள இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற இவரை பாக்குறதுக்கு ஒரு நல்ல டாக்டர் கூட உள்ள இல்லையா? பாதிக்கப்பட்டா உண்மையிலேயே அதுக்கான நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கணும். அது யாரா இருந்தாலும் சரி. அவர் பாதிக்கப்படல அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. பாதிக்கப்பட்டதுன்றது அவங்களும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியல, நீங்க நல்லா பாருங்க. வயிறு வலின்றாரு, உயிர் போற மாதிரி இருக்குன்றாரு, நெத்தியில கட்டு போட்டிருக்காரு. எந்த வயிறு வலிக்கு தள்ள கட்டு போடுறாங்க? நீங்க சொல்லி நீங்களே பாருங்களேன், நல்லா அந்த வீடியோ பாருங்க. சரியா? எக்ஸாம் எழுத பயம் இல்லைன்னு சொல்றான். பயம் இல்லாதவ எழுத வேண்டியதுன்னு, அப்புறம் ஏன் ரோட்ல பார்த்து நிக்கிறான்? இங்க பாருங்க, தப்புன்னா யாரா இருந்தாலும் தட்டி கேட்கணும். அந்த வீடியோ பாத்தீங்களா? டாக்டரு எல்லாம் நார்மல்னு சொல்றாங்க, ஆனா இவன் அந்த டாக்டரே போலின்றாங்க. இதுக்கு நியாயம் கிடக்குற வரைக்கும் நான் விட மாட்டேன். இவ்வளவு அநியாயம் பண்ணிருக்கீங்களே, நியாயமா? எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு நீதி கிடைக்கணுங்க. இப்போ அவனுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக்குது. எவன் சொல்றது உண்மை, எவன் சொல்றது பொய்ன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்பெல்லாம் நான் வீடியோ பாக்குறது இல்ல, தினமும் இந்த மாதிரி விஷயம்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு உண்மையும் தானா வெளியே வரும். தப்பு யார் பண்ணாலும் தப்பு தாங்க. சும்மா ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணி விடுறது, அவங்க மறுக்கிறது, இல்லை இவங்களே உண்மை சொன்னாலும் அதை மறுக்கிறது, அப்படி இல்லாமல் டெய்லி டைம் பாஸிங்காக பண்ணாதீங்க. தயவு செஞ்சு எங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். ஆக்கப்பூர்வமாக ஏதாவது மக்களுக்கு உயர்வு வரா மாதிரியோ அல்லது நாட்டின் உயர்வோ அந்த மாதிரி விஷயத்த பண்ணுங்க. அரசியலுக்கு இப்போ எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டிங்க, அது சந்தோஷம்தான். ஆனால் அது ஆரோக்கியமான விவாதமாக இருக்கணும். அடில் தடியிலான விவாதமோ அவதூறு பரப்புறதோ இருக்கக்கூடாது. என்னத்த சொல்றது, போங்க.